உயிரே உறவே தமிழே வணக்கம். உயிரே உறவே தமிழே என்று சொல்லுகிறாரே, சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்க கூடும். ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை. நான் இன்று என் சிந்தனையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையுடன் உயிர்த்து இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள் தான். தமிழக மக்களுடன், மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது, தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து, வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம். ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது. உறவு என்பது நீடிக்கும், நீடிக்காமல் போகலாம். அதை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்தவன் நான். 10 வருஷம் தாங்கும் சில உறவுகள். சில உறவுகள் 2 நாள்ல முறிஞ்சிடும். நண்பன் சொல்லிட்டு வரவன் எதிரி ஆயிடுவான். இதெல்லாம் நான் கடந்த 50 வருடமாக பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய உறவாக நின்று கொண்டிருக்கிறது. இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல, நான் உணர்ந்து சொல்லும் விஷயம். என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நீளம் நீடித்த உறவு என்பது இதுதான். இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி. தமிழே என்று நான் சொல்லுவது என் மொழி மட்டுமல்ல, உங்கள் மொழியும் தான். நம்மை இணைப்பது அந்த தமிழ் தான். அவற்றுடன், அவைகளுடன் நான் என் பேச்சை துவங்குவது நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்த பெயர். எப்படி அத்தனை கைகளும் கூடியிருப்பது நம் சின்னமாக மாறியதோ, அதன் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். 6 மாநிலங்களின் அடையாளம் அவை. இப்படி நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் பாதையில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேரப்பிள்ளைகளில் நானும் ஒருவன்.